ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணும் கொடுக்கலாம் வாங்க. உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனலுங்க. கொரோனா காலகட்டத்துல இவங்க சேனல் ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல உலகமே முடங்கி போயிருந்துச்சு. அப்ப யாருக்கு என்ன பண்றது என்ன பாக்குறதுன்னு தெரியாம தான் இருந்தாங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் சேர்ந்தாங்க. இவங்களும் ஃபேமஸ் ஆனாங்க. ஆரம்ப காலகட்டத்துல நிறைய கொண்டாட்ட வீடியோக்கள் நிறைய போட்டாங்க. அப்பப்ப ஸ்டண்ட் அடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சேனல்ல உள்ள பாட்டியை வச்சுதான் இவங்க சேனலே ரன் பண்ணாங்க. ஆரம்பத்துல யதார்த்தமா வீடியோ பதிவிட்டவங்க போக போக நிறைய செலிப்ரேஷன் வீடியோஸா போட்டு தள்ளினாங்க. இன்னும் சொல்ல போனா யதார்த்தத்தை மீறிய வீடியோக்கள் நிறைய பதிவிட ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி தான் நிறைய வீடியோக்களை தொடர்ந்து போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் அவங்க கணவர் இருக்காரு, அவர் போடுற ஸ்டண்ட் இருக்கு பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே தன்னை ஒரு ஹீரோவாவே ப்ரொஜெக்ட் பண்ணி வீடியோக்கள் பதிவிட ஆரம்பிச்சாரு. ஒரு சேனலுக்கு ஸ்டெடி growth இருந்தாதான் அது மத்தவங்களால பாராட்டப்படும், அதனுடைய வளர்ச்சி நிரந்தரமாக இருக்கும். ஆனா இவங்க சேனல்ல எல்லாமே கொஞ்சம் தூக்கலாவே பண்ணுவாங்க. ஆனா சமீப காலமாக இவங்க நிறைய வீடியோக்கள் பதிவிடுவது கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓவராலா இந்த சேனலை பத்தி சொல்லணும்னா, பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனல் பிரச்சனைக்குள்ளே மாட்டி தவிக்கும் ஒரு சேனல்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு கான்ட்ரோவர்சி, அவ்வளவு பிரச்சனைகள் அவங்க சேனலுக்கு. ஏன் இந்த சேனலுக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டின்னு என்ன கேட்டா, ஆரம்ப காலத்துல இருந்து அவங்க சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். சில சமயம் அவங்க பேசுறது ரொம்ப கான்ட்ரோவர்சியா போயிடும், அவங்க செய்யறதும் ரொம்ப கான்ட்ரோவர்சியா இருக்கும். யதார்த்தமா பேசுறேன்னு தேவையில்லாதெல்லாம் சில சமயம் பேசிடுவாங்க. அதே மாதிரி அவங்க வீடியோக்கள் ரொம்ப கிரிஞ்சா இருக்கிறதுனால ஈஸியா அவங்க சேனலை ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி வீடியோக்காக சிலது பண்ணுவாங்க, செய்வாங்க. அதுவும் பல சமயம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. அதுவும் நிறைய தடவை கான்ட்ரோவர்சியா இருக்கு. முன்பெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் பாரு இவன்ற மாதிரி இவங்களை எவ்வளவு பேர் ட்ரோல் பண்ணாலும் விமர்சனம் பண்ணாலும் இவங்க திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவங்க சேனல் எப்போதுமே ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே இருக்கும். குறிப்பா அவருடைய கணவர் எம்ஓபி இருக்கார்ல, அதை எதை பண்ணாலும் சினிமா மாதிரியே பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய குடும்ப கொண்டாட்டங்கள்லாம் பெரிய நாடகமாக்கி ரொம்ப விமர்சையா தான் கொண்டாடுவாங்க. அதுவும் நிறைய தடவை ட்ரோல் கண்டென்ட் ஆயிருக்கு. முக்கியமா இவங்க கேமராக்கா ஒண்ணு பண்ணுவாங்கங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நார்மலா நம்ம இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ண மாட்டோம். கேமரா ஆன் பண்ணிட்டா அதுல நம்ம நடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச காலமா முதல்ல பண்ண மாதிரி கிரிஞ்சான வீடியோஸ் போடுறத கொஞ்சம் நிப்பாட்டி இருந்தாங்க. ஆனா இப்படி இருந்தாலுமே அவங்க திரும்ப திரும்ப நெகட்டிவிட்டிக்குள்ள மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல் பண்றதுதான் இவங்களும் பண்றாங்க. ஆமாங்க, நிறைய யூடியூபர்ஸ் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிசினஸ் மோடுக்கு போயிடுறாங்க. அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்க பிசினஸ் செட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி தாங்க. பாட்டி ஹேர் ஆயில்னு ஹேர் ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்சஸா ரன் பண்ணிட்டு இருக்கதாக அவங்களே சொல்றாங்க. நீங்க எல்லாரும் நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க இந்த பிசினஸ்ல போயிட்டாங்கன்னா அவங்க பொருட்கள் எல்லாம் கம்மியே கிடையாது. அவங்களுடைய ஒவ்வொரு பொருட்களும் மார்க்கெட் பிரைஸோட அதிகமா தான் விற்பாங்க. நமக்கே பல தடவை ஆச்சரியமா இருக்கும், என்னடா நம்ம வச்சுதான் முன்னேறினாங்க, நமக்கே பொருள் அதிக விலைக்கு விற்கிறாங்களே என்று நமக்கு நிறைய தடவை தோணும். ஆனாலும் அவங்க மேல ஒரு அபிப்பிராயத்துல நம்ம பொருட்களை வாங்கிடுறோம். அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் பிசினஸ் மோட் போயிட்டு நீங்க பிசினஸ் தான் பண்ண போறீங்கன்னா பிசினஸும் உங்க பர்சனலும் மிக்ஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பிம்பாம் லைஃப் ஸ்டைல்ல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அவங்களுடைய பர்சனல் குடும்ப கொண்டாட்டத்தை வீடியோவா பதிவிடுறதுதான். இப்ப கூட பாருங்க, நம்ம மன்னவர் வந்துட்டாரு, என் புருஷன்
வந்துட்டாரு, அவருக்காக பூஜை பண்றோம்லாம் வீடியோ பதிவிடாதீங்க. நீங்க பர்சனலா குடும்பத்தோட கொண்டாடுற செய்யற பூஜை எல்லாம் வீடியோவா பதிவிடாதீங்க. நீங்க இதெல்லாம் ரொம்ப நாள் போடாம இருந்தீங்க, ஆனா திரும்பவும் இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிட ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் திரும்பி நீங்க பதிவிட்டு திரும்ப திரும்ப கான்ட்ரோவர்சிக்குள்ள போவாதீங்க. இந்த பிம்பம் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃப்ரீ மார்க் இதோ. இந்த பிம்பம் லைஃப் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபெரின் சஜஷன் என்னன்னா, உங்களை ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன். முன்பெல்லாம் நீங்க ரொம்ப மோசமான வீடியோக்கள் நிறைய பதிவிட்டீங்க, அதுவும் குறிப்பாக குடும்ப நாடக வீடியோக்கள்லாம் நிறைய பதிவிட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கம்மி பண்ணிருக்கீங்க. அதனால உங்க குடும்ப நாடக வீடியோக்கள்லாம் வேண்டாம். குறிப்பா உங்களுடைய கணவரை முன்னிலைப்படுத்தி நீங்க பதிவிடும் வீடியோக்கள் கண்டிப்பா வேண்டாம். அவர் உங்களுக்கு கணவர், அவர் உங்களுக்கு ஹீரோவா தெரியலாம், ஆனா பாக்குறவங்களுக்கு கிடையாது. உங்க குடும்பத்திலேயே நிறைய கான்ட்ரோவர்சி இருக்கு. உங்க பாட்டி, உங்க அம்மா, உங்க தங்கச்சின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்க அவங்களெல்லாம் காட்டி வீடியோ பதிவிடுறதுனால மக்கள் அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. அதனால அவங்களெல்லாம் காட்டி வீடியோ பதிவிடாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்னால தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கீங்கன்னு நீங்களே சொல்றீங்க. அது மாதிரியான சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு விலை கம்மியாவும் கொடுக்கலாம். பிசினஸ்க்காக எந்த vlogகும் உங்க சேனல்ல பதிவிடாதீங்க. பிசினஸ்னு போயிடுச்சுன்னா உங்க சேனலையும் பிசினஸ் சேனலா ஆக்கிருங்க. பிசினஸும் பர்சனலும் மிக்ஸ் பண்ணி வீடியோ பதிவிடாதீங்க. சோசியல் மீடியாவுக்கு குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. சோசியல் மீடியால எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால குழந்தைகளையும் சோசியல் மீடியாக்குள்ள இழுக்காதீங்க. இது மாதிரி ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு நிறைய சஜஷன் சொல்லியிருக்கேன். நீங்க எதையும் ஃபாலோ பண்ணலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க. பாக்குற வியூவர்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, இது மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல ஒண்ணு பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணு பண்றாங்க. உண்மையே அவங்க பண்றதெல்லாம் நேர்மையாக இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க முதல்ல இருந்ததோட இப்ப அவங்கள மாத்திக்கிட்டு வீடியோ போட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல நான் திருந்தவே மாட்டேன், இது மாதிரி திரும்ப திரும்ப இது மாதிரியான வீடியோக்கள் தான் பதிவிடுவேன்னா அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஜென்யூன் யூடியூபர் சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எனவே நாம பொறுப்பா இருப்போம். சமூக பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்.